ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம். வைகாசி விசாக திருவிழாவின் தொடர் பிரார்த்தனையாக இன்று சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை தரிசிப்போம். திருவேரகம் சுவாமிமலை என அழைக்கப்படும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியான தமிழ் கடவுள் முருகனை 60 படிகள் ஏறி தரிசிக்க வேண்டும். 60 படிகளில் தமிழ் வருட தேவதைகள் தங்கள் பெயர்களுடன் 60 படிகளாக அமர்ந்து சுவாமிநாத சுவாமிக்கு சேவை செய்வதாக ஐதீகம். தமிழ் புத்தாண்டு அன்று 60 படிகளுக்கும் திருப்படி பூஜை நடைபெறுகிறது. தந்தை சிவபெருமானுக்கு குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததால் தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். ஞானத்தின் ஆசிரியராக கம்பீரமாக சுவாமிநாதன் காட்சி தருகிறார். மகா மண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை உள்ளது. ஞானஸ்கந்தன் ஞானத்தையும் அருளும் பொருளும் அள்ளித்தரும் அழகன். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என 3 சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்ற வஜ்ரவேலுடன் காட்சி தருகிறார். கிருத்திகை அன்று காலை முதல் இரவு அர்த்தஜாம பூஜை வரை நம் தரிசனத்திற்காக கோவில் திறந்திருக்கும். சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் அறிந்தவர்தான். ஆனால் பிருகுமுனிவர் ஜீவன் முக்தனாக வேண்டி சிவனை நோக்கி தவம் புரிகிறார். தவத்துக்கு இடையூறு செய்தால் பிரம்ம ஞானத்தை மறக்க கடவது என சாபமிட்டு பிருகுமுனிவர் தன் தவத்தை தொடர்கிறார். பிருகுமுனிவரின் தவ அக்கினி தேவர்களை பீடிக்க அவர்கள் மகாவிஷ்ணுவுடன் சென்று சிவபெருமானை வணங்குகிறார்கள். சிவபெருமான் தன் திருக்கரத்தை பிருகுமுனிவரின் சிரசில் வைக்க தவ அக்னி அடங்குகிறது. பிருகுமுனிவர் கண் விழித்து சிவனை வணங்குகிறார். சிவன் தன் தவத்தை கலைத்ததால் பிரம்ம ஞானம் மறக்குமே என பிருகுமுனிவர் வருந்தி சிவனிடம் மன்னிப்பு கேட்கிறார். சிவனோ, உன் வாக்கிற்கு பழுது வாராது, மகிழ்வுடன் ஏற்கிறேன் என்கிறார். ஆத்மாவை புத்திர நாமசி என்கிறது வேதவாக்கு. அதன்படி தன் பிள்ளையான முருகனிடம் ரிஷியின் வாக்கை உண்மையாக்க சிவன் பிரம்மோபதேசம் செய்து கொள்கிறார். தான் குருவாகவும் சிவன் சிஷ்யனாகவும் இருந்து உபதேசம் பெற வேண்டும் என முருகப்பெருமான் கூறுகிறார். ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரம் கூடிய நன்னாளில் சக்தி, கணபதி, நந்தி, கங்கையுடன் சிவன் பிரம்மோபதேசம் பெற புறப்படுகிறார். நந்தியை அமர வைத்த இடம் நந்தி மகது என்றும், கணபதியை அமர வைத்த இடம் கணபதி அக்ரஹாரம் என்றும், சக்தியை வைத்த இடம் உமையாள்புரம் என்றும், கங்கையை அமர வைத்த இடம் கங்காதபுரம் என்றும், அதன் பின்பு தனியாக மண் குன்றின் மீது முருகனிடம் உபதேசம் பெற்ற இடம் சுவாமிமலை என்றும் ஆகிறது. கருவறையில் மூலவர் நின்றிருக்கும் பீடம் ஆவுடையாகவும் அதன் மேல் எழுந்தருளியிருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்க மூர்த்தியாக காட்சி தருவது சிவனும் முருகனும் ஒன்றே என்றும் தத்துவத்தை உணர்த்துகிறது. அருணகிரி பெருமான் சுவாமிமலை மீது முருகன் மீது 38 பாடல்கள் பாடியுள்ளார். குமர குருபர முருக சரவண குக சண்முக கரிப்பிரகான குலக சிவசுத சிவய நமவன குரவன் அருள் குருமணியே என்
ரமுத இமயவர்த்திமிர்த மிடுகட லதன அனுதின முனையோதும் அமலை அடியவர் கொடிய வினை கொடு அபயமிடு குரல் அறியாயோ திமிர எழு கடல் உலகை முறிப்பட திசைகள் பொடிப்பட வரு சூரர் சிகர முடியுடல் புவியில் விழ உயிர் திரை கொடமற் பொறுமையில் வீரா நமனை உயிர் கொழு மலலி நின்னை கலல் நதிகொள் சடையினர் குருநாதா நளின குருமலை மருவியமர்த்தரு நவிலுமறை புகழ் பெருமானே என்று அருணகிரிநாதர் சுவாமிமலை திருப்புகளில் சுவாமிநாத சுவாமியை மிக அழகுறப் பாடுகிறார். நாமும் சுவாமிநாத பெருமானை வணங்கி நம் வாழ்விலும் ஞானமும் அருளும் பொருளும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன்.